ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் தான் பார்க்க போகிறோம். நோ காண்டாக்டில் இருக்கிறவங்களுக்கான ரீடிங் இது. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஹைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. ஸோ டேரெக்டாக ரீடிங்குள்ளே போகலாம். உங்கள் பர்சன் உங்களை மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நோ காண்டாக்டில் இருக்கிறவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்பீங்க. மேபி கோவத்தினால கூட இருக்கலாம்லங்க, பேசாமல் இருக்கலாம்ல. உங்கள் மேலே லவ்லாம் இருக்கும். பட் ஒரு சில விஷயம் நீங்கள் பிடிக்காத விஷயம் செஞ்சனால தான் நீங்கள் அவங்க பேசாமல் இருக்காங்கன்றது எண்ணம் இருக்கலாம்ல. ஸோ அதனால் கூட அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம் கோவத்தினால. ஸோ உங்கள் மேலே அன்கண்டிஷனல் லவ்வில் இருக்கிற மாதிரியே தெரியுது. கடகடன்னு ஒரு 3 கார்டு வந்துருச்சு ஷஃபில் பண்ணும்போது. ஸோ அவங்க உங்களை ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறாங்க. எப்பயுமே உங்களோட இருக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் இப்போ பேசாமல் இருக்காங்க. என்ன காரணம்? பாஸ்டில் என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும். ஸோ அதனாலே இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்ற மாதிரி தெரியுது. ஸோ என்ன மாதிரி பிரச்சனை? அவங்களே அவங்க செல்ஃப் கில்லிங் பண்ணுறாங்க. அடுத்து பாருங்கள், ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் இல்லைங்க. ஒரு பொய் சொல்லிட்டீங்களா? பொய் சொன்ன மாதிரியே அவங்க ஒரு மனசில் அவங்க இருந்துக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பொய் சொல்லியிருக்கீங்க. ஸோ அது உங்களுக்கு பிடிக்காம தான் இப்போ உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கிற மாதிரி தெரியுது. பட்டு ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. கண்டிப்பாக ரீயூனியன் ஆவீங்க. இது நீங்கள் உங்களுக்குள்ளேயே என்னென்னா, இப்போது ஃபீல் பண்ணுறீங்க, நம்ம பொய் சொல்லிட்டோம் அதனால தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும். பட் இப்போ ஃபோன் பண்ணாலும் ஃபோனை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, பேசுறது கிடையாது. ஸோ எப்படி நம்மளோட சாரி சொல்கிறது அப்படின்றத சாரி சொல்லியிருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க. பட்டு என்னதான் இருந்தாலும் பேச மாட்டேங்கிறாங்க. திருப்பி பேசுவாங்களா, பேச மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பேசுவாங்க. ரீயூனியன் ஆகிறதுக்கு தயாராக இருக்காங்க உங்கள் பர்சன். ஸோ இப்படியே இருக்கும்னு நினைக்காதீங்க. இதுவும் மாறும், இதுவும் கடந்து போகும். ஸோ ஒரு கெட்ட நேரத்துக்கு இந்த மாதிரி ஷார்ட்டாக நடக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அ இதுவும் மாறும், இதுவும் கடந்து போகும். அவங்க மறைமுகமாகவே நிறையா விஷயம் உங்கள பற்றி திங்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அத அவங்க காட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கோவங்கள் இருக்குது. கோவம் இருக்க போய் தான் அவங்க உங்கள்ட்ட பேசாமல் இருக்காங்க. பட் மேரேஜ் பண்ணணும், லைஃப் லாங்காக இருக்கணும், அந்த எண்ணம்லாம் நிறையாவே இருக்குது. ஸோ இதுவும் மாறும், இதுவும் கடந்து போகும்ன்ற மாதிரி தான் இந்த ரீடிங்கோட தான் தெரியுது. ஸோ டேரட்டில் பார்க்கலாம். உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்கன்றத பார்ப்போம். ஸோ உங்கள் பர்சன் பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்டாக என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, உங்கள்கிட்ட பேசணும்னு என்ன இருக்குது, பழைய விஷயத்த மறந்துட்டு ஒன்று சேரணுன்ற ஒரு மைண்டில் இருக்காங்க. கான்ஃபிடென்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது உங்கள்கிட்ட. ஏன்னா அவங்களுக்குமே உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கிறது பிடிக்காது. பேசாமல் இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. பட்டு ஒரு சில விஷயங்கள் அவங்கள இப்படி பொய் சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி நினைக்க ஓவர் திங்கிங் ஆக ஆக அவங்களுக்கு கோவம் அதிகமாகி இந்த அளவுக்கு பிரச்சனை பெருசாகிட்டுருக்கு.
ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச பார்க்க போறீங்க. உங்க பெர்சன் வந்து கண்டிப்பா வந்து உங்களோட சீக்கிரம் வந்து உங்களோட ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. நீங்க கண்டிப்பா உங்க பெர்சன்ட்ட நீங்க பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ஒண்ணு சேருவீங்க. இப்ப நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் சரி, இந்த உங்க பெர்சன் வந்து கண்டிப்பா உங்களோட சேர்றதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஸோ ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண போறீங்க. உங்க பெர்சன் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணணுன்ற எண்ணம் இருந்துட்டுருக்கு. கண்டிப்பா அந்த ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணும்போது, ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வந்து உங்க 2 பேத்துக்கு ரிலேஷன்ஷிப் நல்லாவே இருக்கும். ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப்னா ஒரு நல் நல்லபடியா இருக்கும். ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனா இருக்கும். உங்க பெர்சன் வந்து அ உங்கள உங்கள நோக்கி ஸ்டெப் எடுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டோட இருக்காங்க. கண்டிப்பா வருவாங்க. உங்களோட பேசுவாங்க. ஸோ நீங்களே இப்ப ட்ரை பண்ணா கூட கண்டிப்பா பேசுறதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஸோ அ அவங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, முக்கியமா அவங்க இப்ப வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க மனச போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கு. இ இதே மாரி பொய் சொல்லிட்டே இருப்பீங்களா? இதே மாரி நம்மள ஏமாத்திட்டே இருப்பீங்களா? இதே மாரி வந்து எப்பயுமே இப்படிதான் இருக்குமா லைஃப் லாங்கா? அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லை உங்க மேலே. பேசுறீங்க, ஓகே. பட் வந்து நம்பிக்கைய கொண்டு வர்றது வந்து நம்ம செய்கை. நம்ம வந்து நம்ம என்ன பண்றோன்றத பொறுத்து தான் வந்து நம்புவாங்க பெர்சன். அது உங்க பொறுப்பு. உங்க பெர்சன்ட்ட வந்து நம்பிக்கைய வளர்க்கறது. ஸோ சக்ஸஸ பார்க்க போறீங்க. உங்க பெர்சன் வந்து கண்டிப்பா உங்கள்ட்ட வந்து பேசுறதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஸோ இப்படியே இருக்கும் அப்படின்னு நெனச்சு நீங்களும் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா வந்து நீங்களும் கொஞ்சம் விட்டு குடுத்து போக வேண்டிய சிச்சுவேஷனுக்கு வரும். அவங்களும் விட்டு குடுக்க வேண்டியது வரும். நீங்களும் விட்டு குடுக்க வேண்டியது வரும். 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களோட ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. கண்டிப்பா ஒண்ணு சேருவீங்க. எ அவங்க இப்ப வந்து உங்களோட வந்து சேரணும்ன்ற எண்ணம் இருக்கிற மாரியே தெரியுது. கண்டிப்பா ஒண்ணு சேருவீங்க. ஸோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்னன்றத பார்ப்போம். ஸோ நீங்க பேசுறத பொறுத்து தான் வந்து நீங்க ஒண்ணு சேர்றது, சேராததும் இருக்கு. ஸோ இட்ஸ் அப் டூ யூ. பாசிட்டிவா இருங்க. ஏன்னா பாசிட்டிவ்னஸ் வந்து உங்கள்ட்ட இல்லாத மாரி இருக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க. காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா, கண்டிப்பா ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ரீகன்சிடர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் ரீயூனியன் ஆறதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய். டேக் கேர்.